வணக்கம், வெல்கம் டு ராஜா மகம். இன்றைக்கி வந்து பொங்கல் கொண்டாட்டம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாத்துக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாங்க, எங்கள் வீட்டு பொங்கல் நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பூஜைக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சாச்சு. விளக்குலாம் ஏற்றிட்டேன். அப்புறமேலு பச்சரிசி, உப்பு, பால், அந்த தண்ணியில் வந்து பூ போட்டு வச்சுருக்கேன். இதில் தேங்காய், பழம்லாம் வச்சுருக்கேன். இதில் நம்ம பூமியில் விளைஞ்ச காய்கறி எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சு தான் நான் வந்து சாமி கும்பிட போகிறோம். இப்போ பொங்கல் வச்சுட்டு அப்புறமேல் பார்க்கலாம். வாங்க, வீடியோக்குள்ளே போவோம். பொங்கல் வந்து வச்சாச்சு. பழைய கால முறைப்படி நான் வந்து வெளியே வச்சு தான் பொங்கல் வைக்கிறேன் இன்றைக்கி. இப்போ வந்து பால் பொங்கட்டும், பார்க்கலாம். பால் வந்து சூப்பராக பொங்கிருச்சு. அரிசி போட போகிறேன். அது இப்படி தானே வரும்னு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம் சாமி முன்னாடி. சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிட்டு இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணலாம். இப்போ எல்லாருக்கும் மறுபடியும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த பொங்கலை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியோடு கொண்டாடுங்க. எல்லா வளமும் நலமும் உடல் ஆரோக்கியமும் இந்த வருஷம் நம்மளுக்கு தரும்படி கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம், நல்லா வேண்டிக்குவோம். எங்கள் வீட்டு பொங்கல் வந்து இந்த மாதிரி நாங்கள் பழைய பாரம்பரிய முறைப்படி இன்றைக்கி அடுப்பில் வச்சு நாங்கள் வந்து பொங்கல் வச்சோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு மனசுக்கு. நாங்கள் சின்ன பிள்ளையில இப்படி தான் எங்கள் ஆச்சி தாத்தாலாம் வைப்பாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி நான் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் பொங்கல் வந்து எப்படி கொண்டாடினீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ராஜா மகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ